ஆண்டவரோடு கூட தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொண்ட நம்ம இல்லத்தரசிகள் என்ன செய்தாலும் அருமைதான். அழகா கோல் அடிச்சாங்களா? இந்த கைதட்டல் பத்தாதே அப்படின்னா நம் இல்லத்தரசிகளுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைப்பதில் கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. உங்களை மகிழ்விக்க வருகிறார் மேஜிக் மேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜோர கைதறி போவோம். ஒரு சின்ன மேஜிக். எல்லாமே மேஜிக்னா அதை என்னைய பொறுத்தவரை ஒன்றும் கிடையாது, எல்லாம் மறைக்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா, ஆண்டவர் ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாத்தையும் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம இங்கே ஒரு நம்ம இன்னாசியருடைய திருவிழாவை கொண்டாட வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம்? இன்னாசியருடைய திருவிழாவை கொண்டாட வந்திருக்கோம். இங்கே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏன்னா திருவிழானாலே ஒரு கொண்டாட்டம் தான். என்ன திருவிழானாலே கொண்டாட்டம் தான், மகிழ்ச்சி தான். வெளியே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், எல்லா பாடுகளும் இருக்கலாம், என்னனாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு கொண்டாட்டம், ஒரு கல்யாணம் வந்துட்டு நம்ம எப்படி ஆயிரும்? நம்மளுக்குள்ள இயல்பாகவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி ஆயிரும்? எல்லாத்தையும் மறந்துடும். அப்படிதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்து நம்ம எப்படி ஆயிடுவோம்? அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவை? வர்றவங்கள உபசரிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள எப்படியாவது நல்ல மகிழ்ச்சியாக அனுப்பணும். அதை மட்டும் தானே குறிக்கோளை வச்சுருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போவும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கள் மறந்துருங்க. எங்கே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவிழா கொண்டாட வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? திருவிழா கொண்டாட வந்திருக்கோம். இங்கே நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா ஒன்லி மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துட்டுவார். என்ன செய்யறாரு? நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். சரியா? இப்போ ஒரு சின்ன மேஜிக். நம்மளுடைய மகிழ்ச்சியை எடுத்து போடுறதுக்குன்னு எப்பவுமே யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. சரியா? இதை எடு, வெள்ளை எடு, வெள்ளை எடு, எழுதி காட்டு.
யாராவது நான் இப்படி தான் இருக்கேன், ஒரு வாடி போன தொட்டி மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சின்னா உங்களுக்கு தான் அந்த மேஜிக்.